மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இருந்து பாக்குறேன், இவன் என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன வெட்டுற. நான் காயினே நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தர் கூட வெட்ட. ஏன்னா அழுகுற ஒரு வெட்டு கூட அழுதுக்கு இருக்க நீ. இந்த ஜனநாயகன் பராசக்தி பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதனால இன்னைக்கு ஜனநாயகன் படம் வராததுனால பராசக்தி படத்தை நாங்க பார்க்கவே மாட்டோம், பார்க்கிறவனையும் பார்க்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து எங்க படத்தை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சுதா கொங்கரா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, குண்டர்களிடமும் போராட வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவுங்க பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளவு கொடுப்பீங்க. இல்ல விடுங்க, நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன். போற போக்குல ரவுடிகள் அப்படின்னா என்ன அர்த்தம், அது எப்படி சொல்ல முடியும்? அது உங்க மிஸ்டேக், ப்ளீஸ் என்ன சாப்பிட விடுங்க. வெயிங்க போன், யாரா போன்ல. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா எங்களை பார்த்து கொண்டாடினா நீங்க எல்லாம் வந்து ரொம்ப அறிவாளிங்க, கொண்டாடலாம் அப்படின்னா நீங்க எல்லாம் ரவுடிங்க, ரவுடி பசங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போக முடியுது. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. சரி, அப்படியே தடுத்திருந்தாலும் விஜய் அவர்களோட ரசிகர்கள் தடுத்தனால மட்டுமே வந்து பராசக்தி படம் வந்து ஓடல, பராசக்தி படம் 2 நாளை தாண்டல அப்படின்னு சொல்றதை எங்க நீங்க வந்து நிரூபிப்பீங்க சொல்லுங்க. கொஞ்சம் இருந்து கேளுங்க. ஒரு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா சேர வேண்டியவங்களை போய் சேர்ந்துரும். ஆனா அதை வந்து இவங்க தடுத்துட்டாங்க, அவங்க தடுத்துட்டாங்க, அதனாலதான் அந்த படம் போய் சேரல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏற்கனவே இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்க பராசக்தி திரும்ப விஜய் ரசிகர்கள் தான் பராசக்தியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த படத்தை வந்து ஓட விடாம பண்றாங்க அப்படின்ற கருத்துக்கள் வந்து இருக்கு. எப்போ எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்ல முடியும், முடிஞ்சா ட்விட்டர்ல வந்து பராசக்தி படத்தை பத்தி நெகட்டிவா ரிவ்யூ சொல்ல முடியும். அதுக்காக ஒட்டுமொத்தமா எல்லாருமே அதை பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்கள குண்டர்கள் ரவுடிகள்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்னு தெரியல, நீங்க என்ன தைரியத்துல பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த விஷயம். எல்லாரும் மாமன்னன் படம் பார்த்துருப்பீங்க. மாமன்னன் படத்துல வடிவேலு அவர்கள் வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு, உதயநிதி அவர்களுடைய அப்பாவா பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கிட்டத்தட்ட அந்த மனநிலையை தான் வந்து நானும் இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து நான் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனநிலைக்கு போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்ன அப்படின்னா, பராசக்தி ஜனநாயகன் இந்த 2 படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து பராசக்தி மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. ஜனநாயகன் சென்சார் போர்டால் வந்துட்டு இன்னும் மறுதணிக்கை செய்யணும் அப்படின்ற அந்த கேஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனால் பராசக்தி படம் ரொம்ப நல்ல படம், இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி திமுகவில் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் காங்கிரஸுக்கு எதிரான காட்சிகள், அதாவது இந்திரா காந்தி அப்படின்ற ஒருத்தங்களுக்கு கெட்டப் போட்டு வந்து அவங்க தான் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி கொடுத்தாங்க, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற பிரச்சனையை ஆரம்பித்து இந்தி திணிப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்ததே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சித்தரித்து ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இப்போ காங்கிரஸ்லேருந்து எதிர்ப்பு குரல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி படக்குழு டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவருடைய வீட்டில் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. அதில் பிரதமர் மோடியும் கலந்துக்கிறாரு. இந்த பராசக்தி படக்குழுவில் முக்கிய நடிகர்களான சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி போய் கலந்துக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் பாட்டே பாடுறாரு. साथियों, तमिल संस्कृति. ஸோ இதை கேட்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஜனநாயகன் தான் வந்து பாஜகவுக்கு எதிரான படம், அந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்றதுக்காக சென்சார் போர்டு சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இவ்வளோ நாள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தா பராசக்தியில் 25 கட்டுக்கு மேலே போட்டிருக்காங்கப்பா. இதையே இந்த பொழக்கிறாங்கன்னா இந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி பொழந்திருப்பாங்க? இப்போ பராசக்திக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்து தான்ப்பா அனுப்பிச்சிருப்பாங்கன்ற மாதிரி தான் நம்ம இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கதையே வேற மாதிரி மாறி பராசக்தி படக்குழு டெல்லியில் போயிட்டு பிரதமர் மோடியோட பொங்கல் விழா கொண்டாடிட்டு வராங்க. இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்போ உண்மையிலேயே யாருப்பா யார் கூட கூட்டணியில் இருக்கீங்க, யார் கூட வந்துட்டு ரொம்ப நட்பா இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. சரி, ஓகே, அது அரசியலாக எடுத்துக்கங்கப்பா. ஏன்னா பாஜக வந்து காங்கிரஸை வந்து அந்த இடத்துல ரொம்ப கொச்சப்படுத்தியிருக்காங்க, அதுக்காக வந்து அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும், இல்லை நம்ம மேலே வந்து சென்சார் போர்டு பிரச்சனை வந்துடக்கூடாது, எங்களுக்கும் சென்சார் போர்டுக்கும் பிரச்சனை கிடையாதுங்க, எங்களுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, நாங்கள் எப்போவுமே வந்து நடிகர்களாக தான் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக சிவகார்த்திகேயனும் ஜெயம் ரவியும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சு பண்ணால் கூட பரவாயில்ல. இப்போ இந்த பிரச்சனை சூடு பிடிச்சி போயிட்டு இருக்க டைமில் அங்கே பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா
பெருசா பொங்கல் விழா வந்து எல்முருகன் வீட்டில் கொண்டாடின மாதிரிலாம் தெரியல. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்களே நேரில் வந்து ஒரு பானையில் பொங்கல் வச்சு கொண்டாடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அங்கே பொங்கல் விழா கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன, பராசக்தி டீம் ஏன் அங்கே போனாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதை தாண்டி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன் கிட்ட துப்பாக்கியை கொடுத்தாரு. பேசி தீர்த்துக்கலாம் சார் பேசுறதுக்குலாம் டைம் இல்லை. கிட்டத்தட்ட வந்து அடுத்த தளபதி நீங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நீங்க நிறைய பேசிட்டு இருந்தோம் நம்ம ரொம்ப காலமா. ஆனா இன்னைக்கு விஜய் தன் கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன ஒரு பாஜகவில் ஒரு முக்கிய விழாவில் போயிட்டு சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டு வராரு. அதுவும் இப்படி ஒரு பராசக்தின்ற படத்தை பண்ணிட்டு வர. இதுல இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, பராசக்தி படம் சொல்லக்கூடிய மைய கருத்து என்னன்னா, இந்தி திணிப்பால தமிழர்கள் பட்ட அவஸ்தை என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு பண்ணாங்க, ஒருவேளை இந்தி திணிப்பு வந்திருந்தா தமிழகத்தில் இவ்வளவு வளர்ச்சியை பார்த்துருக்க முடியுமா, எந்தெந்த விஷயங்கள் நம்ம இழந்திருப்போம் அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியை ஏற்றுக்கிட்ட மாநிலங்கள் நிலைமை என்ன அப்படிங்கிறதையுமே அந்த படத்தில் வந்து சொல்லாமல் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட படத்தை எடுத்த ஒரு டீமை ஏன் வந்து மோடி அவர்கள் அங்கே இன்வைட் பண்ணி அங்கே ஒரு பொங்கல் விழா கொண்டாட வைக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுக்கு மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகனுக்கு ஆதரவு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஜனநாயகன் படத்தை வந்து முடக்கிறதுக்கு முக்கிய காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்லி ஜனநாயகனுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனை மூலியமா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, திமுக தயாராயிட்டாங்க, காங்கிரஸ் இனி வேண்டாம், நம்ம வந்து இந்த 2026 தேர்தலில் காங்கிரஸை கழட்டி விட்டுருவோம், அவங்க எப்படியோ போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. அதனாலதான் இன்னைக்கு பராசக்தி டீம் கண்டிப்பா திமுக தெரியாமலாம் போகாது. இன்பன் உதயநிதி வழங்கும் ரெட் ஜெயின் மூவி ரிலீஸ் அப்படின்னும் போது கண்டிப்பா உதயநிதிக்கோ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கோ கண்டிப்பா இந்த விஷயம் தெரியாம இருக்காது. அப்போ வேணும்னே அந்த டீம் அங்கே அனுப்பிச்சு வச்சதா இருக்கட்டும், அந்த விழா அங்கே நடந்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட செயலா அப்படின்னு தான் நமக்கு தோண வைக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இந்திய எதிர்ப்புக்கு எதிராக வந்து ஒரு படம் எடுத்திருக்க, இனிமே உன் கெரியரே நான் காலி பண்ணுவேன்னு சிவகார்த்திகேயனை வந்து ஃபோனில் மிரட்டினதால சிவகார்த்திகேயன் இங்கே இருந்து அந்த டீமோட கிளம்பி போயிட்டாரு. ஜெயம் ரவி ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்காரு, அவரோட கெரியரை முடிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டினதுனால இவங்கெல்லாம் கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படியோ சிவகார்த்திகேயனுக்கு நல்லா தெரியும், எந்த கட்சி சார்போ எந்த கட்சியோட ஒரு இணைப்பாக நம்ம இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலோ ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்து பெரிய ஹர்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது திரைத்துறையில் ஒருத்தர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு, அவர் ஆப்போசிட் டீம் வந்து டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க பேனர்ல படம் பண்ணிட்டு திரும்ப கொள்கை எதிரியான பாஜக வீட்டில் போயிட்டு பொங்கல் கொண்டாடினது வந்து சிவகார்த்திகேயன் மேல மேலும் எரிச்சல் வந்து விஜய் ரசிகர்கள் மேல வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ ட்விட்டரில் பார்க்குறோம். ட்விட்டரில் போய் பார்க்க முடியல, ஃபுல்லாக அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி தான் போட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது இந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு ஒரு படம் எடுத்துட்டு எவ்வளோ கெத்தாக போய் அங்கேயே உட்காந்துருக்கு பார்த்தியா, நீ வெயிட்டு தலை, நீ சூப்பர் தலை அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதாண்டா வந்து உண்மையிலேயே வந்து துரோகம், கண்ணால பார்க்குற ஒரு துரோகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, பராசக்தி படம், இந்த படத்தை வந்து நானும் ரிவ்யூ பண்ணேன், நீங்களும் அந்த ரிவ்யூவை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் பூஸ்னாப்பில் சொன்னாங்க, சில பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க, சில பேர் இந்த படத்தோட இவ்வளோதாங்க அந்த ஒரு படத்தோட ரேஞ்சு, நான் எதிர்பார்த்து போனது இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கும் அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் என்னைக்காவது டவுனாக இருக்கேன், என்னடா இது வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டு இருக்கே, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது சூரரை போற்று அப்படின்ற படத்தை கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 30-40 தடவை பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்டா இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டான் பற்றியா, இது எவ்வளோ சுதா கொங்காரா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பற்றியான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்த படம். இறுதி சுற்று அதை விட அதிகமாக அந்த படம் ரொம்ப பிடிச்ச படமாக இருந்துச்சு. ஸோ இப்படி கொண்டாடப்பட்ட ஒரு இயக்குனர் தான் சுதா கொங்காரா. அவங்க கிட்ட இருந்து ஒரு படம் வருது அப்படின்னா அதுவும் வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு. தமிழர்கள் இன்னைக்கு மாறுதட்டி சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் தாண்டா மொழி போரை உண்டாக்கணும், எங்களை மொழிக்காக ஒருத்தர் செத்தான் அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டு தாண்டா அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு பெரிய விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா சூப்பரா வேற லெவலாக இருக்க போது படம் அப்படின்னும் போது படம் பெருசாக கனெக்ட் ஆகலை. அங்கே படத்தில் எத்தனை பேர் சாகுறாங்கன்னா அது நமக்கு வந்து தோணணும், உள்ளுக்குள்ள அப்படியே நமக்கு வந்து அந்த ஃபீல் வரணும். அந்த ஃபீல் எதுவுமே வரல. ஒரு மாணவர் அணிங்கிறாங்க, புரட்சிங்கிறாங்க, படைங்கிறாங்க, எதுவுமே நம்ம கூட கனெக்ட் ஆகலை. இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தாங்கன்ற மாதிரி தான் நம்ம சொன்னோம். ஆனால் இப்போ இந்த ஜனநாயகன் பராசக்தி பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதனால இன்னைக்கு
ஜனநாயகன் படம் வராததுனால பராசக்தி படத்தை நாங்கள் பார்க்கவே மாட்டோம், பார்க்குறவனையும் பார்க்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து எங்கள் படத்தை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அரசு பஸ்லாம் தயாரிப்பாளர்கள்லாம் அப்படியே போக்கால சொல்லி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் சுதா கொங்கரா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, குண்டர்களிடமும் போராட வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவுங்க பிரச்சனை கொடுப்பீங்க? யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல விடுங்கண்ணே, நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன். நல்ல படம், ரசிகர்களை ரவுடிகள் தடுக்கிறாங்க. உண்மையிலே அவங்க தான் தடுக்கிறாங்களா? சரி, அப்படியே தடுத்திருந்தாலும் விஜய் அவர்களோட ரசிகர்கள் தடுத்தனால மட்டுமே வந்து பராசக்தி படம் வந்து ஓடலை, பராசக்தி படம் 2 நாளை தாண்டலை அப்படின்னு சொல்றதை எங்க நீங்க வந்து நிரூபிப்பீங்க சொல்லுங்க? கொஞ்சம் இருந்து கேளுங்க வரும். ஒரு இடத்துல வந்து கோஷம் கொடுத்தாங்க, கோஷம் பண்ணாங்க. அதையுமே நம்ம வீடியோல பேசியிருந்தோம். ஒரு இடத்துல கோஷம்லாம் போறீங்க தியேட்டர்ல போயிட்டு, அதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு அசிங்கம், அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே சொன்னோம். ஒரு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா சேர வேண்டியவங்களை போய் சேர்ந்துடும். ஆனா அதை வந்து இவங்க தடுத்துட்டாங்க, அவங்க தடுத்துட்டாங்க, அதனாலதான் அந்த படம் போய் சேரலை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றதுனே தெரியல. ஏற்கனவே இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்க பராசக்தி திரு பொங்கல் விழா கொண்டாடினதா இருக்கட்டும், அது ஒரு அரசு நிகழ்வுன்னு சொல்லலாம் முடியாது. பிகாஸ் வந்து மத்திய இணையமைச்சர் வீட்டில் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகள், பிரதமர் மோடி அவர்கள் போனதுனால வேணா அரசு விழா மாதிரி நீங்கள் சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க பொங்கல் கொண்டாடுறதே பெரிய ஆச்சரியம் தான். பொங்கலுக்கு லீவே இல்லைன்னு சொன்ன கூட்டம் நீங்கள் பொங்கல் கொண்டாடுது, அதுவே பெரிய ஆச்சரியம். அதுக்கு வந்து நம்ம தமிழ் நடிகர்கள் போயிட்டு இருக்கிறது வைக்கிறதெல்லாம் வந்துட்டு அதான் சொல்றல. எனக்கு திரும்ப திரும்ப எப்படின்னா வடிவேல் சார் சொல்ற மாதிரி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் விஜய் ரசிகர்கள் தான் பராசக்தியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த படத்தை வந்து ஓட விடாம பண்றாங்க அப்படின்ற கருத்துக்கள் வந்து இருக்கு. எப்போ எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்ல முடியும், முடிஞ்சா ட்விட்டர்ல வந்து பராசக்தி படத்தை பத்தி நெகட்டிவா ரிவ்யூ சொல்ல முடியும், இல்லைன்னா அந்த படத்துல கூடிய குறைகளை அவங்க சொல்ல முடியும். அதுக்காக ஒட்டுமொத்தமா எல்லாருமே அதை பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பொங்கல் லீவ் இருக்கு, இப்ப நானும் நைட்டு ஊருக்கு போறேன், நாளை பேர் ஒரு படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நான் போய் இந்த படத்தை பார்க்குறோன்னா என் ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறதுக்கு அந்த படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்போ நான் போவேன், எங்கள் அம்மாவுக்கு அந்த படம் பிடிக்குமா, அப்பாவுக்கு பிடிக்குமா, அவங்களுக்கு கனெக்ட் ஆகுமா, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்ற நான் யோசிச்சு தான் நான் படத்துக்கு போவேன். அப்படின்னும் போது யோசிக்க வேண்டிய எனக்கோ இல்லை யோசிக்க என்ன மாதிரி இருக்க நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னா, படம் சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா அவங்க சொல்ல தான் செய்வாங்க. இதுக்கு வந்து உடனே வந்து அந்த காரணத்தை சொல்லி அவங்கள குண்டர்கள் ரவுடிகள்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. நீங்கள் எந்த தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த விஷயம். கண்டிப்பா அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து அவங்க ஏதோ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் வந்து எங்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறது நீங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, சங்கி பொங்கலையும் பராசக்தி குழுமா சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கு. திமுக முடிவு பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் இனி தேவையில்லை, துரத்தி விட்டுறலாம் அப்படின்ட்டு. டிவிக்கே ரெடியாக இருக்காங்க, காங்கிரஸ் வந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரங்களில் அந்த அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன். இன்னமும் ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த விஜய் ரசிகர்களுக்கு இது மேலும் மேலும் வந்து அவங்களை இன்னும் வெறியாக்குற மாதிரியான விஷயங்களாக தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ ஒரு இயக்குனர், ஒரு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர், நிறைய படங்கள் நல்ல படங்கள் கொடுத்துருக்கீங்க, மேடைகளில் பேசும்போது ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு இயக்குனர், ஏன் இந்த அளவுக்கு பேசுனாங்க, ஏன் இந்த அளவுக்கு மாறுச்சு அப்படிங்கிறது தெரியல. அவங்கள குண்டர்கள் ரவுடிகள் அப்படின்னு சொல்றது தான் ஒரு பெரிய கோவம். இதை தாண்டி வந்து இதுல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, சிவகார்த்திகேயன் உங்களுக்கு பிடிக்காதா, ஏன் வந்துட்டு பேசுறீங்கலாம் சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனுக்கு என்ன நிலைமைன்னு சிவகார்த்திகேயனுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ அவர் டெல்லி போனதா இருக்கட்டும் வந்ததா இருக்கட்டும் அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது நான் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள் தான் சொன்னேன், அவர் அரசியலுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தானே வந்தேன், என்னையே இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கரூர் சம்பவத்தை பற்றி கேட்குறாங்க. டக்குன்னு அதை பற்றிலாம் நான் பேச வருமானு போகிறாரு. பிகாஸ் அவர் ஒரு நடிகர், நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அரசியல் வலைக்குள்ள பாவம் அந்த மனுஷனையும் சிக்க வச்சுட்டாங்களா, இல்லை அந்த மனுஷனும் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பற்றி விஜய் இன்னும் பேசலை, அமைதியாக இருக்காரு, அவர் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அவர் பேசலைன்னா கூட இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நிறைய நடிகர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அரசியல் கட்சிகளும் வந்து சப்போர்ட் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நாளை கழிச்சு இந்த விசாரணை முடிஞ்சு ஒருவேளை ஜனநாயகன் ஜனவரி 26க்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஜனவரி 26 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சினிமாக்குள்ள அரசியலை கொண்டு வந்து
அது இன்னைக்கு நேற்று இல்லை, உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் நம்மளுடைய சொல்லியிருந்தேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த படம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாருன்றதெல்லாம் பார்த்தோம். அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்களாம். ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தயாரித்து அந்த படம் இத்தனை பிரிண்ட் போடணும்லாம் சொல்லி ஆச்சரியப்படுற வகையில் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பொருட்செலவு எடுக்கப்பட்ட ஒரு படம் சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க உலகம் சுற்றும் வாலிபனை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் திரும்பவும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு படத்தை படமாக பார்க்கறத தாண்டி இன்னைக்கு அரசியலுக்குள்ள இந்த படங்கள் சிக்கினதுனால இன்னைக்கு இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாருமே இந்த அரசியல் பேச்சு பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அவங்க பேசக்கூடிய பேச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓட விடாத காரணம் இவங்க தான் அவங்க தான் சொல்லி இப்போ எப்படி திமுகவை பிரச்சனை அதிமுக தான் வந்து காரணம், அதிமுக ஒரு பிரச்சனைனா திமுக தான் காரணம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்களோ, இப்போ அந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க பராசக்தியும் ஜனநாயகனும். இதுக்கு மத்தியில் இன்னைக்கு வாத்தியார் ரிலீஸ் ஆயிருக்கு. திரௌபதி 2 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அது என்ன ஆக போகுது, அதை பற்றி என்னென்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சாவா மாதிரி தான் இருக்கா. அப்போ ஈஸியாக வந்து அது ரிலீஸ் ஆகிட்டு போயிடும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நல்ல இயக்குனர்கள், நல்ல நடிகர்கள், நல்ல ஒரு ஆர்ட்டை வந்து இந்த மாதிரி அரசியலுக்குள்ளே போகும்போது அவங்களுடைய பெயரும் சேர்ந்து கெடுது அப்படிங்கிறது வருத்தமாக தான் இருக்குது.